மகாநதி சீரியல் இன்னைக்கு சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜய் வந்து காவேரியை கூப்பிட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததில் சாரதா வந்து உண்மையை பூரா சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, நான் வந்து காவேரியை உன் கூட அனுப்புறது எனக்கு பெருசு இல்லை. ஆனால் வந்து காவேரி வந்து உன் கூட வந்து அந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பாளா இருக்க மாட்டாளான்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் உன்னை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் காவேரியை உன் கூட வாழ விடக்கூடாது, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். கடைசியில் இப்போ ஒரு வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது புருஷன் முன்னாடி பிரித்து வைக்கிறது தப்புன்னு சொல்லி தான்ப்பா நான் உன்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் வீட்டுக்காரங்க இவ்வளோ தூரம் இப்படி பேசும்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கே பயமாக இருக்குது. நான் எப்படி உன்னை நம்பி நான் அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோமே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் இப்படி வந்து பேசுனாங்க, டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட சொன்னாங்கங்கிற உண்மையை பூரா விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. சாரிங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது எங்கள் பாட்டி வந்து இவ்வளோ தூரம் பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சாரிங்க, நான் எப்படியாவது எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை வந்து நான் முடிச்சுட்டு வந்து நான் காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் காவேரி, நீ ஏன் இப்படி மனசு கல்லாக இருக்க? தயவு செஞ்சு நீ அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நீ திணிச்சுக்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் நல்லதுக்காக தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோமே. நீ தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதாட்ட இப்போ புரியுதுங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் பயப்படுறீங்க அப்படின்னு இப்போ புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து காவேரியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து கிளம்பிடுறாரு. இங்கே வந்து பார்த்தா நம்ம அன்பு வந்து வீட்டுக்கு வந்து வரவுமே தாத்தா வந்து நீ எதுக்கு உள்ளே வந்த, தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்குமே நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க, விடுங்க, ராதாவுக்கு வந்து உடம்பு முடியல, நான் தான் அன்புவை இங்கே வர சொன்னேன் மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லுவோமே. இவன் ஏன் உள்ளே வந்தான், இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கோவம் வந்துடும் விஜய்க்கு அப்படின்னு சொல்லுவோமே. விஜய்கிட்ட நான் பேசிக்கிறேன், என்னதான் இருந்தாலும் விஜய்க்காக இவங்க 2 பேரும் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இப்போ சொன்ன மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே அன்பு தான், மாப்பிள்ளை தானங்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்கிறாங்க. என்னதான் பார்த்தாலும் விஜய் இவங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க, இவங்க செஞ்சதை விட விஜய் வந்து இவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுட்டாங்க அப்படிங்கவே தெரியுது தம்மம்மா. நானும் வந்து ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த குடும்பத்தில் வந்து எனக்கான உரிமை கிடைக்காம போயிரும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணேன். அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு வெண்ணிலாவோட அப்பா வந்து எங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்த்தாரு. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் தப்பு பண்ணதுக்கு தூண்டினதுக்கு காரணமே வெண்ணிலாவோட அப்பா. சரி, அவரை சரி கட்டி அனுப்பலான்னு பார்த்தா கடைசியில் காவேரி வந்து நின்றுட்டா. அதனால தான் எனக்கு தப்பு பண்ணணும்னு தோணுச்சு. இந்த நேரம் காவேரி வந்த நேரம் பார்த்து நம்ம பசுபதியும் என் மண்டையை நல்லா கழுவி என்னை இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன், நானே ஏமாந்து போய் தான் மாமா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பு சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியுது, இப்போ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, விஜய் வந்தான்னா உனக்கு அவ்வளவுதான், நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, ஏங்க நீங்கள் பேசாமல் இருங்க, விஜய்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வந்துடுறாரு. வரவுமே தாத்தா ஓடி போய், என்ன விஜய் எங்கே இருக்கா, நான் உனக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ண முடியாமல் அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்துட்டேனே தாத்தா அப்படின்னு உள்ளே போய், இந்தால யார் உள்ளே விட்டது அப்படின்னு போய் அடித்து விரட்டுறவே, இருங்க தம்பி, நான் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எவ்வளோ தூரம் எழுத சொல்கிறாங்க. உடனே கடைசியில் பாட்டி எல்லாமே நான் நம்பினவங்க தான் பாட்டி என்னை எல்லாருமே முதுகில் குத்துறாங்க அப்படிங்குமே. என்ன விஜய் எப்படி பேசுகிற, அப்படி யார் உன்னை முதுகில் குத்துனது, பொதுவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டியே விஜய் அப்படிங்குமே. ஆமாம் பாட்டி, என்ன நம்பினவங்க பூரா என்னை முதுகில் தான் குத்துறாங்க. இவ்வளோ தூரம் நான் வந்து நம்பி ஒருத்தவங்கள நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி ஏமாத்தினான்னு எனக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் விஜய் உன்னை ஏமாத்தினது அப்படின்னு கேட்கும். என்ன பாட்டி எதுவுமே தெரியாமல் நடிக்கிறீங்க, என்ன கமுகமாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இங்கே வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும். அப்படி என்ன விஜய் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு கேட்கவுமே, ஒரு காவேரிகிட்ட போய் மிரட்டி அவளை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸில் நான் கையெழுத்து போட்டேன், நீ கையெழுத்து போடுன்னு சொல்லி அவளை ஏன் போய் மிரட்டினீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று நல்லதுக்கு தானே விஜய் பண்ணேன், நான் உயிரோடு இருக்கும்போதே என் பேரை நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்கவும், அது இருக்குது, நான் வந்து காவேரி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நீங்களே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டை விட்டு வெளியே போகலாங்கிற முடிவோடு இருக்கார். இதுக்கப்புறம் எப்படி காவேரியை ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா, கூட்டிகிட்டு வர மாட்டாங்களாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.